அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு புதன் பகவானின் பெயர்ச்சி இந்த 2024 மே மாதம் 10ஆம் தேதியிலிருந்து மீனத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவான் மேசத்திற்கு பெயர்ச்சி ஆகுதுங்க. இந்த 10ஆம் தேதி பெயர்ச்சியாகி கிட்டத்தட்ட ஒரு 21 நாள் அப்படின்னா, அதாவது மே மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் மேசத்தில் இருக்குங்க. இந்த காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு, விருச்சிக ராசிக்கு இந்த புதன் பகவானால் எந்த அளவுக்கு ஒரு சாதகமான யோக பலன்கள் நமக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நாம் பார்க்க போகிறோங்க. முதலாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. விருச்சிகம் அப்படின்னா காலபுருஷ தத்துவத்தில் சொன்னோம்னாங்க 8ஆவதாக வரக்கூடிய ராசி. எதிலையும் வெற்றி, எதிலையும் விடா முயற்சி, தன்னம்பிக்கை மிக்கவர்கள் தாங்க விருச்சிக ராசி. ஏன்னா உங்களுடைய அதிபதியே செவ்வாய் பகவான். ஒரு விஷயத்தை நினச்சிட்டிங்கன்னா வெளியிலலாம் சொல்ல மாட்டீங்க, உண்மையிலேயே மனசில் வச்சுக்குவீங்க. இது செஞ்சு ஆகணும்னா எப்படியாவது இது செஞ்சு முடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை இருக்கக்கூடியவங்க விருச்சிக ராசி நேயர்கள். ஆனால் வேகம் இருக்கும், ஆனால் வெளியில் காட்டிக்க மாட்டீங்க. அதே மாதிரி மனசில் ஒன்று பட்டதை அப்படியே வெளிப்படையாக பேசிடுவீங்க. கள்ளங்கவடம்லாம் வச்சுக்க மாட்டீங்க. சில பேர்கிட்ட இதனாலே நீங்கள் கெட்ட பேர் வாங்குறதும் உண்டுங்க. நம்ம எவ்வளவு ஒரு உண்மையே மனசில், சில பேர் வெளியில் சிரிப்பாங்க, மனசுக்குள்ளே வஞ்சகம் வச்சுருப்பாங்க. ஆனால் உங்களது அப்படி கிடையாது. மனசில் எது இருக்குதோ அது வெளிப்படையாக சொல்லுவீங்க. ஆனால் அதனால் சில சங்கடங்கள், சலிப்புகள், உறவு முறையிலே சில கடந்த காலத்தில் சில சலிப்புகள் சந்தித்து பிரிஞ்சு போக வேண்டிய ஒரு சூழ்நிலைகளோட உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். ஆனால் எதுக்குமே நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க. நான் இப்படித்தான் அப்படிங்கிற ஒரு நிலையில் மாறாமல் இருக்கக்கூடிய விருச்சிக ராசி நேயர்களுக்கு புதன் பகவான் பெயர்ச்சி அப்படிங்கிற ஒரு நிலை. புதன் அப்படின்னா அதாவது அறிவுக்கு காரகன், அதே மாதிரி வித்தைக்கு காரகன், அதே சமயத்தில் புத்தி கூர்மைக்கு காரகன் புதன் பகவான். இந்த நவ கிரகங்கள்லிங்க, அதாவது சில பேர் படித்து பெரிய ஒரு டாக்டர் ஆகிறது, ஒரு ஐஏஎஸ் ஆகிறது, ஒரு கலெக்டர் ஆகிறது, அந்த காரக திறமைக்கும் புதன் தாங்க. ஏன்னா கல்விக்கு ஒரு காரகன் குருவாக இருந்தாலும், அதாவது அறிவுக்கு காரகன் புதன் பகவான். அப்போது கல்வி இருந்தாலும் புத்தி சாதுர்த்தியம் இருந்தால் தாங்க எதையுமே சாதிக்க முடியும். அதனால தான் பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு ஒரு பழமொழியே உண்டு. பொண்ணுங்கிறது பொருள் ஆச்சுங்களா. அதே மாதிரி அதாவது புதனுங்கிறது அறிவு. தன் அறிவு இருக்கிறவங்க எந்த ஒரு சூழ்நிலையிலையும் எவ்வளோ ஒரு இக்கட்டான ஒரு கஷ்டங்கள் தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டாலும் தன்னுடைய அறிவு திறமையினால் தனி மனிதனாக இருந்து ஒரு காரியத்தை சாதித்து தன்னுடைய வாழ்க்கையை வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு திறமை ஒருத்தருக்கு இருக்குதுன்னா அவங்களுடைய ஜாதகத்தில் புதன் நல்ல நிலையில் இருக்குதுங்கிறது தாங்க அர்த்தம். ஏன்னா அந்த புதன் நல்ல நிலையில் இருந்தால் தான் ஒருத்தர் தன் புத்தி சாமர்த்தியத்தினால் கண்டிப்பாக எதுலேயுமே ஜெயிக்க முடியும். சில பேர் பார்த்தோம்னா ஒரு சாதாரணமாக இருப்பாங்க, ஆனால் அவங்களுடைய ஒரு கணிப்பு கரெக்டாக இருக்கும். ஒரு கச்சிதமாக ஒரு முடிவு எடுக்கிறதும் சரி, ஒரு விஷயத்தை முன்கூட்டி அட்வான்டேஜாக சொல்லக்கூடிய ஒரு திறமை, ஒரு கால்குலேஷன் போட்டாங்க கச்சிதமாக இருக்கும். அதுக்கெல்லாமே இந்த புதன் பகவான் தாங்க காரணம். சில பேர் அரசியலோட நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது கச்சிதமாக கணக்கு போட்டு சொல்லுவாங்க. இந்த மாதிரி தான் இருக்கும், இந்த மாதிரி தான் அமையும் அப்படிங்கிறது. இது மட்டும் கிடையாதுங்க. ஒரு வெளிநாடு தொடர்பு, வெளிநாடு ஒரு ஒரு தொடர்பில் தொழில் பண்ணக்கூடியது. அடுத்தது பார்த்தோம்னா இந்த ஐடி துறை சம்மந்தப்பட்டது, ஒரு பெரிய அதிகாரிகளாக உருவாகிறது. இதெல்லாமே இந்த புதன் ஆதிக்கம் இருந்தால் தாங்க ஒருத்தர் மேன்மை அடைய முடியும். ஆனால் உங்களுடைய ராசிக்கு, விருச்சிக ராசிக்கு எட்டாம் அதிபதியும் புதன் பகவான், அதே மாதிரி உங்களுக்கு 11ஆம் அதிபதியும் புதன் பகவான். அப்போது 8ஆம் அதிபதி இப்போது 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி ஆகுதுங்க. அப்போது மறைந்தவன் மறைந்தில் நிறைந்த பலன். அதாவது உங்களுக்கு 6ஆம் இடத்தில் புதன்
அதாவது அஸ்தமம் ஆகும்போது கண்டிப்பாக அதாவது புதன் மறைந்தாலும் எப்போவுமே இந்த 9 நவக்கிரகங்கள்லிங்க இந்த புதன் மட்டும் 6, 8, 12 மறைந்தாலும் அதுக்கு பலம் உண்டு. ஏன்னா காலபுருஷ தத்துவத்தில் பார்த்துட்டோம்னா 3வது வரக்கூடிய ராசியும் அதாவது புதனோடைய ராசி மிதுன ராசி, அதே மாதிரி 6வது வரக்கூடிய ராசியும் புதன் அதாவது கன்னி ராசி. அப்படிங்கிறதுனால இந்த புதன் பொறுத்த வரைக்கும் தாங்க எந்த இடத்துல இருந்தாலும் அது அஸ்தமம் அடைகிறதில்லை. அப்போது 8ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல உட்காரும்போது இது விபரீத ராஜயோகம்னு சொல்லலாம். உங்களுடைய ராசிக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு வெளிநாடு போகக்கூடிய எண்ணங்கள், ஒரு வெளிநாட்டில் போய் வேலை செஞ்சிட்ருக்குறோம், சரியான வேலையில் அமையலை அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வேலை வாய்ப்பு சம்மந்தப்பட்ட விதம் உங்களுக்கு சிறப்பாக அமையும். அதே மாதிரி ஏற்கனவே நம்ம ஒரு கடன் வாங்கி ஒரு வேலையை தொடங்கினேன், ஆனால் அந்த வேலை அந்த தொழில் சரியாக ஆரம்பத்தில் நல்லா இருந்தது. இப்போ பார்த்தோம்னா சரியாக அந்த தொழில் ரொம்பவுமே டல்லாகி போச்சுங்க. ஒன்றும் ஆள் கிடைச்சா வேலையை முடிக்க முடியல, வேலை ஆட்கள் வந்தாங்கன்னா சரியான முறையில் கஸ்டமர் கரெக்டாக அமைய மாட்டேங்கிறாங்க, தேவையில்லாத விவாதங்கள் வருது, அதனால் தொழில் சரியான முறையில் நடத்த முடியல, தொழில் மாதிரி இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அதாவது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வேலை ஆட்கள் அமைகிறது, அதே மாதிரி நல்ல கஸ்டமர்கள் அமைகிறது, பெரிய ஒரு ஒரு வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கறது, பெரிய மனிதர்களுடைய சப்போர்ட்டுக்கு வர்றது, இது எல்லாமே கிடைக்கும். சிலருக்கு பார்த்தோம்னா நல்லா படிச்சிருக்கிறேங்க, சரியான ஒரு நிரந்தரமாக வேலை அமைய மாட்டேங்குது அப்படிங்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு சம்மந்தப்பட்டது கண்டிப்பாக அமையும். சிலருக்கு பார்க்கும்போது அதாவது குடும்பத்திலேயே சில சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கும். கணவன் மனைவிக்குள்ளேயே நிம்மதி இல்லைங்க, கணவன் மனைவி கல்யாணம் பண்ணி ரொம்ப கொஞ்சம் நல்லா வாழ்ந்தோம், இப்போ பார்த்தோம்னா ஆளுக்கு ஒரு பக்கம் பிரிஞ்சு போயிட்டோம், ஏதோ ஒரு டைவர்ஸ் வரைக்கும் போயிருமாங்கிற பயமாக இருக்குது, சேர்ந்து வாழணும், ஒற்றுமையாக வாழணும்னு ஆசைப்படுறேங்க, எங்கள் பணம் வேணும்னா எவ்வளோ வேணாலும் சம்பாரிச்சுக்கலாம், ஆனால் வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது, எப்போ சரி வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்குறோம் அப்படிங்கிறவங்களுக்கு அதாவது ஒன்று இல்லை, ஒன்று ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு நிலை மாறி ஐயோ அந்த பிரச்சனைக்கு முடிவு கிடைச்சது, முற்றுப்புள்ளி வச்சுட்டோம், வாய்ப்பு அமைஞ்சது அப்படிங்கிற ஒரு நிலை. இது வேலை வாய்ப்பு பணம் மட்டும் கிடையாதுங்க, குடும்ப வாழ்க்கையும் அவ்வளோதாங்க. அதில் அப்படின்னா தன் கணவன் மனைவி ஒரு ஒற்றுமை ஏற்படும், சந்தோஷம் அமைகிறது, அதே மாதிரி சில பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படுறது. சில பேர் பார்த்தோன்னா கல்யாணம் பண்ணிங்க டைவர்ஸ் ஆகி போச்சுங்க, மனைவி போயிட்டாங்க, என்னவோ தெரியலைங்க, மறு வாழ்க்கையாக ஒன்று அமைக்கலாமல் முயற்சி எடுக்கிறோம், பண்ண முடிய மாட்டேங்குதுங்க அப்படிங்கிறவங்களுக்கு அதாவது திருமணம் சார்ந்த விஷயங்கள் ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக கூடி வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இந்த புதன் பகவானுடைய பெயர்ச்சி ஒரு சாதகமான அமைப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படின்னா குறைந்த நாட்களாக இருந்தாலும் அந்த நாட்களில் எடுக்கக்கூடிய உங்களுடைய முயற்சிகள் எதிர்காலத்துக்கு தேவையான சில வாய்ப்புகளாக அமையும் அப்படிங்கிறதான் இதனுடைய சூட்சுமங்க. அடுத்தது இன்னொரு விதத்தில் பார்த்துட்டோம்னா சிலருக்கு பார்த்தோம்னா அரசாங்கத்துறையில் வேலையில் இருப்பீங்க, ஒரு மேன்மையான வேலையில் இருப்பீங்க, பரவாயில்லைங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு ஆரம்பத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு ஒரு நல்ல இதில் இருந்தேன், ஆனால் நமக்கு ஒரு டான்ஸர் கிடைக்க மாட்டேங்குது, நமக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்க மாட்டேங்குது, நேற்று வந்தவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மதிப்பு மரியாதையும் தனக்கு கிடைக்க மாட்டேங்குது, நம்ம நல்லாவே உழைச்சாலும் கஷ்டப்பட்டாலும் நல்ல பேர் வாங்கினாலும் அதுக்கு உண்டான பலன் இல்லை, ஏதோ ஒரு தவறு பண்ணால் கூட அதுக்கு நமக்கு கெட்ட பேர் வந்துடுதுங்க, இதனால் வேலையை விட்டுட்டு போயிடலாமெல்லாம் நினைக்கும் மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் வருதுங்க. அப்படிங்கிறவங்களுக்கு அதாவது மன வருத்தங்கள் குறையும், வேலையில் ஏற்படக்கூடிய அதாவது வேலையின் பலு கண்டிப்பாக குறையும், ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறது, ஒரு இடத்துல ஒரு பிரைவேட் சம்மந்தப்பட்ட ஒரு துறையில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, ஏன்னா இந்த புதனுடைய ஆதிக்கம் ஐடி துறை, அதே மாதிரி தொலைத்தொடர்பு துறை, அதே மாதிரி புதிய கண்டுபிடிப்புகள் சம்மந்தப்பட்ட துறை, அடுத்தது பார்த்தோம்னா ஒரு மீடியேட்டரான சம்மந்தப்பட்ட ஒரு வேலைகள் அப்படின்னா ஒரு அதாவது வியாபாரிகள், இது ஒரு பேச்சு சாமர்த்தியத்தினால தொழில் செய்யக்கூடியது, ஒரு ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டது, அதே மாதிரி ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்டது, அதே மாதிரி ஏஜென்சி சம்மந்தப்பட்டது, அதே மாதிரி ட்ராவல்ஸ் ஏஜென்ட் சம்மந்தப்பட்டது, இது எல்லாத்துக்குமே இந்த புதனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குங்க. அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டம் ஒரு திடீர் எதிர்பாராமல் ஒரு நன்மைகள் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களாக இருக்குங்க. அதே மாதிரி கதை ஆசிரியர், அதே மாதிரி ஒரு டைரக்டரு, கலைத்துறை சம்மந்தப்பட்ட துறையில் வேலை செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய சில வாய்ப்புகள் நிச்சயமாக அமையும். அதே மாதிரி ஆரோக்கிய பாதிப்புகள், குறிப்பாக சொல்லப்போனால் ஆரோக்கியம் சரியில்லைங்க,
உடல் ஆரோக்கியம் எல்லாமே பணம் போனால் சம்பாரிச்சுக்கலாங்க, கஷ்டம் வந்தாலும் அதை வந்து எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தீர்த்துக்கலாம். ஆனால் ஆரோக்கியமே சரியில்லாமல் இருக்குதுங்க. ஒன்று போனால் ஒன்று வந்துட்டு இருக்குது. எத்தனையோ மருத்துவம் பார்த்தோம், எத்தனையோ ஹாஸ்பிட்டல் பார்த்தோம். ஒன்று குடும்பத்தில் தானுக்கு நல்லா இருந்தால் இன்னொருத்தருக்கு உடம்பு சரியில்லை, அவங்க சரியில்லை. இதே மாதிரி ஹாஸ்பிட்டல் விரைய செலவுகளே ஆகிட்டு இருக்குது. அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி மருத்துவ செலவுகள் கண்டிப்பாக குறையும், மாறுதல் கிடைக்கும். இது என்னென்னா திடீர் விபரீத ராஜயோகங்கிற ஒரு நிலை. அப்படின்னா நமக்கு ரொம்ப நாள் இருந்த பிரச்சனைகள் ஏதோ ஒரு நமக்கு சூரியனை கண்ட பனி போல ஒரு பிரச்சனை முடிஞ்சது, அதை பனி விலகுச்சுங்கிற மாதிரி உங்களுக்கு பிரச்சனைகள் முடிஞ்சது, ஏதோ ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சது அப்படிங்கிற ஒரு திருப்தி கண்டிப்பாக விருச்சிக ராசி நேயர்களுக்கு சாதகமாக இருக்குது. அதே நேரத்தில் உங்களுக்கு இந்த புதன் பகவானுடைய பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால நாமளும் முயற்சியை எடுக்கணும், கடினமான முயற்சிகள் எடுக்கணும். கடந்த காலம் எப்போவுமே ஒன்று சக்ஸஸ் இருக்கும், 2 ஃபெயிலர் ஆகும். ஏன்னா உங்களுடைய நேர காலம் அப்படி தான் இருந்தது. ஏன்னா உங்களுக்கு ஒரு விதத்தில் பார்த்தா அடுத்து அஷ்டம சனி நடந்துட்டு இருந்தது, அடுத்து பார்த்தா 5ஆம் இடத்துல இப்போ ராகு. இதெல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு பலவீனமாக இருந்தாலும் இந்த மாதிரி மாத கோள்கள் பயிற்சினால கொஞ்சம் அந்த ஒரு குறுகிய காலகட்டமாக இருந்தாலும் அந்த நேரத்தில் சில வந்து ஒரு பூர்வீக சொத்துனால சில பிரச்சனைகள் இருக்கிறது வந்து அது டக்குன்னு நம்ம தீர்த்துக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் அமையும். ஏதோ ஒரு பெரிய மனுஷனோட நட்பு கிடைக்கிறது, இதெல்லாமே உங்களுக்கு ஏற்படுறதுனால நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் இன்னும் கடினமான முயற்சிகள் எடுங்க. சாதகமான வாய்ப்புகளாக பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக அமையும். அதே சமயம் உங்களுக்கு சொன்னது, அதாவது விருச்சிக ராசி நேயர்களுக்கு உங்களுடைய சந்திரன் உங்களுடைய ராசியை வச்சு கோச்சார பலன் நான் சொன்னேங்க. இருந்தாலும் உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்கணும். ஏன்னா பிறப்பு ஜாதகத்தில் லக்னம் என்ன, புதன் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஆதிக்க பலத்தில் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு அதுக்கு உண்டான அது கோச்சாரமும் பிறப்பு ஜாதகத்தை இணைச்சு பார்க்கும்போது முழுமையான பலன்களை நம்ம எடுக்க முடியுங்க. அதனால் உங்களுடைய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்குங்க. எங்கிட்ட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய சந்தேகம் என்ன, விளக்கம் என்ன அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய இனி வரக்கூடிய எதிர்காலத்துக்கு தேவையான சில முயற்சிகள் எடுங்க. கண்டிப்பாக தொழில், குடும்பம், வாழ்க்கை, வாழ்வாதாரம் எல்லாமே கண்டிப்பாக வளம் பெறும் அப்படிங்கிற வாழ்த்துக்களோட மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.